வணக்கம் நேர்களே. 60 பேரோட உயிரை பறித்த மாஸ்கோ தாக்குதல். தீவிரவாதிகளை அனுப்பது நாங்கள் தான், ISIS பொறுப்பேற்பு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரஷ்யாவில் இசை கச்சேரி நடந்த அரங்கத்தில் மர்ம நபர்கள் புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதில் 60 பேர் சம்பவ இடத்திலே கொல்லப்பட்ட நிலையில் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ISIS பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்றிருக்காங்க. நேற்று ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் பிக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக் இசைக்குழுவினர் கச்சேரி நடத்தியிருக்காங்க. இந்த கச்சேரியில் அடையாளம் தெரியாத ஒரு 3-5 நபர் கொண்ட குழு உள்ளே புகுந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலில் 60 பேர் கொல்லப்பட்டதுடன் 145க்குமே அதிகமானவர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இதில் உயிரிழந்தவங்கள எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சப்படுது. தாக்குதல் நடத்தியவர்கள் துப்பாக்கிகளோட சேர்த்து வெடிபொருட்களையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அந்நாட்டு காவல்துறை கூறியிருக்கு. இந்த சம்பவத்தை அடுத்து கச்சேரி நடந்த கட்டடத்தை பாதுகாப்பு அதிகாரிகள் சுற்றி வளைத்தனர். தற்போது வரை 100 பேர் வரை கட்டடத்திலிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டிருக்காங்க. இரவு முழுவதும் மீட்பு பணி நடந்திருக்கு. இந்த சம்பவம் குறித்து மாஸ்கோ மேயர் சோபியான் என்ன கூறுறாரு அப்படின்னா, குரோக்கஸ் சிட்டி மையத்தில் பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. இதில் உயிரிழந்தவங்களுக்கு என்னோடய அஞ்சலியும் அவங்கள இழந்து வாழறவங்க குடும்பத்தினருக்கு என்னோடய ஆறுதலையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செய்தி தொடர்பாளர் மரியா ஜகரோவா இந்த சம்பவத்தை கொடூரமான குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சிருக்காங்க. உலக நாடுகள் இந்த சம்பவத்தை கண்டிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தற்போது உக்ரைனுடன் ரஷ்யா போரில் ஏற்பட்டிருக்கிறதுனால உக்ரைன் கிளர்ச்சி படைகள் இந்த தாக்குதல் நடத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய தரப்பு குற்றம் சாட்டியிருக்கு. அமெரிக்கா இந்த தாக்குதலை கண்டிச்சிருந்தாலும் உக்ரைன் தொடர்பு எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாஸ்கோவில் நடந்த துப்பாக்கி சூட்டில் உக்ரைன் யாரும் ஈடுபட்டதாக எந்த அறிகுறியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் அளிச்சிருக்காங்க. இருந்தாலும் உக்ரைனை சேர்ந்த கூலிப்படை ஆட்களை இதை நடத்தியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கோணத்தில் அவங்க விசாரணை நடத்திட்டு வராங்க. ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் இது போன்ற சம்பவம் நடப்பது மிகவும் அரிது. ரஷ்யாவின் உளவுத்துறை மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த தாக்குதலை ஏன் அவங்க முன்கூட்டியே கணிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. மறுபுறம் ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமடைந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தாக்குதல் சம்பவத்திற்கு ISIS பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றிருக்கு. டெலிகிராம் குழுவில் இதற்கான அறிக்கையை பயங்கரவாத குழு வெளியிட்டிருக்காங்க. தாக்குதல் நடத்தியவர்கள் பாதுகாப்பாக தப்பித்து விட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு ISIS குழு கூறியிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி பேசலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். நன்றி.